அன்புள்ள சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு நபரும் நான் எப்படியாச்சும் என்னுடைய உழைப்பில் சொந்த வீட்டை கட்ட வேண்டும் என்பதாக இன்றைக்கு கனவை காணாதவர்கள், ஆசைப்படாதவர்கள் இன்னைக்கு யாருமே இருக்க முடியாது. எப்படியாச்சும் நான் ஒரு சொந்த வீடை கட்டணும், எப்படியாச்சும் ஒரு வீட்டை நான் வாங்க வேண்டும், இப்படி ஏராளமான நபர்கள் இன்னைக்கு உலகத்தில் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடு கட்டுவது. ஆனால் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் நமக்காக வேண்டி சுவர்க்கத்தில் நம்முடைய மௌத்துக்கு முன்பே சுவனத்தில் நம்முடைய வீடை நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம உலகத்தில் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப இலகுவான விஷயமுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மௌத்துக்கு முன்னாடி சுவர்க்கத்தில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாளிகைகளை கட்டிக்கொள்ளலாம். நம்ம உலகத்தில் கட்டுற மாதிரி வீடுகள் அல்ல. இன்னைக்கு சாதாரணமான ஒரு வீடை நம்ம கட்டுவதாக இருந்தாலும் உலகத்தில் எவ்வளவுங்க தேவைப்படுது? லட்சக்கணக்கான காசுகள். இதில் நிறைய பேர் பாருங்க 50 லட்சம், இதில் இன்னும் சில பேர் நல்ல வசதி வாய்ப்பு உடையவர்கள் 1 கோடி 2 கோடி 10 கோடியை கொடுத்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய பங்களாவை இன்னைக்கு கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய சுவர்க்கத்தில் நாம தங்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் கட்டக்கூடிய அந்த மாளிகை இருக்கே, அல்லாஹு தாலா அது சொல்லில் அடங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமாக அல்லாஹ் வைத்துள்ளார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அதான் சொல்றாங்க, உலகத்தில் நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளை விட நாளை மறுமையில் நீங்கள் தங்கக்கூடிய நிரந்தரமே இல்லாத, ஒரு முடிவே இல்லாத, அழிவே இல்லாத அந்த சுவர்க்கத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு வீடுகளை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். எப்படி கட்ட முடியும் தெரியுமா? இங்கே நாம் செய்கிற மாதிரி வேலையாட்களை வைத்து, என்னங்க அந்த மேஸ்திரிகளை வைத்து இப்படியா நாம் கட்டுறது? எவ்வளவு சிம்பிளான விஷயம் பாருங்கள். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு இந்த சின்ன சின்ன அமல்களை இன்னைக்கு நாம் மறந்து விட்டோம். சின்ன சின்ன அமல்களின் மூலமாக அல்லாஹ் எப்படி பிரம்மாண்டமான சவாபுகளை, கூலிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் பாருங்கள். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸ், சூரா இஹ்லாஸ்னு சொன்னா நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு சூரா. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூராவை உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் 10 முறை ஓதுனீங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா அந்த 10ற்கு பகரமாக ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டுகின்றான். 20 முறை நீங்கள் ஓதினால் அல்லாஹ் 2 மாளிகைகள், 30 முறை ஓதினால் அல்லாஹ் 3 மாளிகைகள். இப்படியே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு 10ற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு மாளிகையாக அல்லாஹ் கூட்டிக் கொண்டே போகும். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு இதை நாம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நாளை மறுமையில மிகவும் நாம கை சேதப்படுவோம். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப சின்ன ஒரு சூறா தானே, ரொம்ப சிம்பிளான ஒரு சூறா. ஏன்னா ஒரு சூறா ஒரு முறை ஓதுறதுக்கு 1 செகண்ட் ஆகுமா? அல்லது ஒரு 5 செகண்ட் 5 வினாடி தான் ஆகும். அன்பார்ந்தவர்களை, முடிந்த அளவுக்கு அனைவர்களும் இதை நாம் கையாளாக்கி யாருமே நாம தவற விடாமல் ஒவ்வொருவரும் உலகத்தில் நாம எந்த அளவுக்கு ஆசைகளை வைத்துள்ளோமோ, எப்படியாச்சும் என்னுடைய மரணத்திற்கு முன்பு என்னுடைய உழைப்புல ஒரு வீடை கட்டி அதுல ஒரு நாளாச்சும் நான் தங்கிட்டுனா நான் என்னங்க மௌத்தானாலும் பரவாயில்ல, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் என்று நாம சொல்றோம் அல்லவா? இன்னைக்கு நாம பார்க்குறோம்ல, அல்லது கேள்விப்படுறோம் அல்ல. ஆனால் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அல்லாஹ் ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு இந்த 10 முறை ஓதியதற்கு பகரமா அல்லாஹ் பிரம்மாண்டமான மாளிகை அல்லாஹ் கட்டுறான்னு சொன்னா இதை நாம எப்படி மிஸ் பண்ண முடியும்? இதை நாம் தவற விடுவதற்கு இன்னைக்கு நமக்கு எப்படிங்க மனசு வரும்? இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, கொஞ்சம் யோசித்து சிந்தித்து மனதால் மௌத்திற்கு முன்பு எவ்வளவு தயாரிப்புகளை உங்களால் தயார்படுத்தி கொள்ள முடியுமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டியுள்ளார்கள். அதில் ஒரு முக்கியமான வழிமுறை சூரத்துல் இஹ்லாஸ் 10 முறை ஓதுங்கள். அல்லாஹ் அந்த 10 முறைக்கு பகரமா ஒரு மாளிகை கற்றா 20 முறை 2 மாளிகை, 30 முறை 3 மாளிகை, இப்படியே அல்லாஹ் கூட்டிக் கொண்டே போகுவான். அன்பார்ந்தவர்களே, அதிகபட்சமாக முடிந்த அளவுக்கு சூரா இஹ்லாஸை ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், அதிகபட்சமாக ஒரு 100 முறை ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாளை மறுமையில நம்முடைய மௌத்திற்கு முன்பே நாம் என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுவர்க்கத்தில் நாம தங்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு நாளும் நாம 100 வீடுகளை 100 மாளிகைகள் என்பதாக நாம சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் இதை நாம் தவற விடாமல் ஒவ்வொருவரும் முழு நீயத்தோடு, முழு நல் எண்ணத்தோடு, நானும் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும், மௌத்திற்கு முன்பு நானும் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல் நீயத்தோடு, இஹ்லாஸோடு இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் இதை நீங்களும் ஓதுங்கள், மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கேட்ட விஷயங்களை அதை நாம் நம்முடைய அமல்களில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரும் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.